இந்த இந்திய அரசாங்கம் இயங்குவதற்கு வரி வசூலை செய்து கொடுக்கிறவர்கள் வணிகர்கள். நீங்கள் எங்களுக்குரிய மரியாதை ஒரு நாளும் கொடுத்ததில்லை. எப்படி வியாபாரிகிட்ட ஃபைனை போட்டு கொள்ளடிக்கலாம், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இன்கம் டேக்ஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய கார்பரேட் தொழிலை விட்டுட்டு சின்ன சின்ன வியாபாரி எப்படி கொடுமை பண்ணலான்ற கொடுமையை தான் பண்ணிட்டு இருக்கேன். அம்பானியும் அதானியும் இந்த நாட்டில் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கால் மேலே கால் போட்டு நீங்கள் பேசினா பரவாயில்லையா? அப்போது எங்களை மாதிரி சுதேசி வணிகள் யார் ஆதரவு கொடுக்குறது? ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இது ரெண்டுமே பிஸ்கெட் பாக்கெட் தான், சரியா? பிளாஸ்டிக் தடை. இந்த உலகத்தில் பிளாஸ்டிக் ஒரு அழிக்க முடியாத ஒரு பொருள் தடைன்றாங்க. அந்த பிளாஸ்டிக் தடை நீங்கள் என்ன பண்ணணும்? பிரிட்டானியா பிஸ்கெட்டுக்கும் பண்ணணும், இதுக்கும் பண்ணணும். கொக்கோ கோலா நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. கக்கூஸ் கழுவு, அதாவது கழிவறையை கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுறது கொக்கோ கோலான்னு சொல்கிறாங்க. அப்போ அதை எதிர்த்து என்னைக்காவது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி இப்போ இருக்க ஒரு கேமரா கொண்டு போய் கொக்கோ கோலா அலுவலகத்துலையோ அதுலேயோ போய் பார்த்துருக்காரா? பார்க்குறதே கிடையாது. அதே போல் வியாபாரிகளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மே 5 கடையை அடைங்க. ஏதாவது போராட்டம்னா ஒட்டு மொத்தமாக கடையை மூடுங்க. அப்போ தான் இந்த அரசாங்கத்துக்கு பயம் இருக்கும். அதனால் மே 5 தயவு செய்து லீவ் விடுங்க. அதே போல் அரசும், நீங்கள் யாருக்கு ஆட்சி நடத்துகிறீங்க? இந்த நாட்டு மக்களுக்கு தானே ஆட்சி நடத்துகிறீங்க. மிகப்பெரிய பன்னாட்டு முதலாளிகளுக்கு இல்லைன்னா டிக்ளேர் பண்ணிடுங்க, எங்களுடைய ஆட்சி பன்னாட்டு முதலாளிகளுக்கான ஆட்சி, நீங்கள் என்றைக்குமே அடிமையாக இருங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுங்க. நாங்கள் அடிமையாக இருந்துட்டு போவோம். அப்படியே ஜனநாயகம் என்ற பேரில் ஒரு சர்வாதிகாரத்தை நீங்கள் திணிக்கிறீங்க. ஹெட்லைன்ஸில் போடுங்க, மே 5 வணிக தினம், கடைகள் விடுமுறை, பொதுமக்கள்லாம் ஒரு நாள் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கோங்க. இந்த வணிகர்கள் உங்களை நம்பி தான் இருக்கிறாங்க. ஏன்னா கொரோனா திடீர்னு லாக்டவுன், ஒரு வாரம் லாக்டவுன் போடுவாங்க. நீங்களும் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. 4 நாள் லாக்டவுன் போடுவாங்க. அப்போனே இந்த மக்கள் எல்லாம் செத்தாக போயிட்டாங்க. எங்களுடைய இயக்கங்கள் 2-3 இருக்கும். இருந்தாலும் வணிகன் என்ற போர்வையில் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம். எப்படி கட்சிகள் ஒற்றுமையாக இருக்கின்றதோ, எப்படி சாதி சங்கங்கள் ஒற்றுமையாக இருக்கிறதோ, எப்படி இந்த இயக்கங்கள், இந்துத்துவ இயக்கங்களாகட்டும், இஸ்லாமிய இயக்கங்களாகட்டும் எப்படி ஒற்றுமையாக இருக்காங்களோ, அது போன்ற ஒற்றுமையை காட்டும் போது மட்டும்தான் நீங்கள் சர்வே பண்ண முடியும். இல்லைன்னா இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள்லாம் இருந்து இப்படி ஒரு வியாபார சமூகம் இருந்தது அப்படின்றது அகழ்வாராய்ச்சியில் தான் கண்டுபிடிக்கப்படும். கண்டிப்பாக கடையை மூலனா இன்னும் 4-5 வருடங்களில் எங்களை போன்ற தீவிரமாக சுதேசி கொள்கைகளை முன்னெடுப்பவர்கள் வன்முறையை கையில் எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கட்சி மாநாடு நடத்துது. போலீஸ்காரங்களே கடையை மூடுன்றாங்க. ஏன் கடையை மூடுன்றாங்க? ஒரு மாநாட்டுக்கு போய் வசூல் போனால் யோசிக்கிற ஒரு அரசியல் கட்சி நீட்டினா, அதாவது இல்லாத கோயிலுக்கு, நல்லா தெரிஞ்சுங்க, கும்பகோணத்து ஒரு கோயிலே கட்டல, இல்லாத கோயிலுக்கு 50,000 டொனேஷன் கேட்குறானுங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு. கடை அடைங்க, உங்கள் ஒற்றுமையை காட்டுங்க. ரவுடி வந்தால் அவன் அடித்தா நம்ம திருப்பி அடிப்போம். அந்த ரவுடி வந்தானா ஒரு 30 பேர் பின்னாடி வரான்னு சொல்லிட்டு தானே அரசு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. இன்னைக்கு போலீஸ் அடித்து அந்த கஞ்சா வியாபாரி மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? பஸ்ஸில் கும்பகோணத்தில் இழுத்து போட்டு அடித்து அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அப்போ குடித்தா கஞ்சா அடித்தா என்ன பண்ணலாம் அப்படின்றத அரசும் ஏற்றுக்கொள்கிறது. அதான உண்மை. அப்போது இது பண்ணலன்னா விரைவில் அனைத்து வியாபாரம் தாக்கப்படுவீர்கள். நம்முடைய ஊடக நண்பர்கள் நிறைய பேருக்கு, பொதுமக்கள் உட்பட, வணிகர்கள் உட்பட, மே 1 உழைப்பாளர் தினம் தெரிந்த அளவுக்கு வணிகர் தினம் தெரிவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ஏன்னா இந்த மண்ணின் சுதேசி வணிகர்கள் கொண்டாடுற ஒரே விழா மே 5 வணிகர் தினம். அதாவது ஏறக்குறைய 41 ஆண்டுகளுக்கு முன்பாக மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் நுழைவு வரின்னு ஒன்று கொண்டு வராங்க. நுழைவு வரி என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வெளி மாநிலங்கள்லேருந்து தமிழ்நாட்டுக்கு உள்ளே வர அந்த ஜவுளிக்கு நுழைவு வரியை எம்ஜிஆர் போடுறாரு, ஒரு டேக்ஸ் தான். அப்போது இங்கே இருக்கிற வணிகர்கள் அந்த நுழைவு வரி போடக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அப்போ எம்ஜிஆர் சுயநினைவு இல்லாத அந்த நேரத்தில் மதிப்பிற்குரிய நெடுஞ்செழியன் நிதி அமைச்சராக இருக்கார். அவர் மிகவும் உதாசீனப்படுத்துகிறார் இந்த ஒரு விஷயத்தை, கண்டுக்கவே இல்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்க கான்செப்ட் தான் அன்றைக்கும் இருந்திருக்கு. வியாபாரிகள்னாலே கொள்ளை அடிக்கிறவன்ற ஒரு இமேஜை எப்போவுமே வியாபாரிகள் மேலே திணிக்கிறதுல அனைத்து அரசியல்வாதிகளும் மிக தெளிவாக இருப்பாங்க, சரிங்களா? அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ அந்த கோரிக்கையை அவர் பரிசீலனை கூட பண்ண மாட்டேன்றார் மதிப்பிற்குரிய நெடுஞ்செழியன். அப்போது ராஜீவ்காந்தி அவர்கள் எம்பியாக இருக்கிறாங்க. மதிப்பிற்குரிய இந்தியாவின் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கிறாங்க. அப்போது வடக்கில் இருக்கின்ற அந்த ஜவுளி வியாபாரிகள் எல்லாம் ராஜீவ்காந்தி அவர்களை அணுகி இங்கே ஒரு கண்டன கூட்டம் நடத்துகிறாங்க. பழைய பெரியார் திடல், இப்போ இருக்கல பழைய பெரியார் திடலில் ஒரு கண்டன கூட்டம் நடத்துகிறாங்க. அதற்கப்புறம் மத்திய அரசுக்கோட அழுத்தத்தில் அந்த நுழைவரியை எடுக்கிறாங்க. அப்போது அந்த நுழைவரியை எடுத்து போராடும் போது அதுவரை வியாபாரினாலே பொதுவாக போராட மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் அந்த வணிகம் அவர்களுக்கு கெட்டு போயிடும். அரசு எப்படியோ அந்த அரசை அனுசரித்து போகிறது தான் வியாபாரிகள் விரும்புவாங்க. அப்போ அதுவரையும் அந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அதுதான் அதுக்கு முன்னாடி வணிகர் சங்கங்களும் கிடையாது, முழுக்க முழுக்க சேம்பர் ஆஃப் காமர்ஸ். அப்போது எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. அந்த ஜெயிலில் இருந்து அனௌன்ஸ் பண்ணனால தான் மே 5 வணிகர் தினம். அதை தான் நம்ம 40 வருஷமாக கொண்டாடுறோம். இந்த வாட்டி 41வது வருஷம். அப்போது காலங்காலமாக தொடர்ந்து ஒரு 10 வருடங்கள் முன்பு வர மே 5னா பந்து மாதிரி இருக்கும். தமிழ்நாடு முழுக்க பந்து மாதிரி இருக்கும்.
அப்போ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உலகமயமானதுக்கு அப்புறம் ஆன்லைன் வணிகம் பெருத்து போயிடுச்சு, கார்ப்பரேட் வணிகங்கள் அதிகமாகிடுச்சு, மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகள், டிமார்ட் மாதிரி சூப்பர் மார்க்கெட், ரியல்ஸ் மாதிரி சூப்பர் மார்க்கெட்லாம் வந்துடுச்சு. அவங்க வந்து இதுக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டாங்க. அப்போ இதுக்கு கட்டுப்பட மாட்டாங்க என்னும்போது அவன் எல்லாம் கடை திறந்து வச்சுருப்பான். சரியா? அப்போ சின்ன வியாபாரிகள் என்ன நினைப்பாங்க, நம்மளும் கடை திறக்கணும் அப்படின்ற உணர்வு வந்து சின்ன வியாபாரிகளுக்கும் வந்துடுச்சு. பொதுவாகவே இன்றைக்கி மே 5னா அந்த கடை விடுமுறை உணர்வு மிக்க வணிகர்கள் தவிர யாருக்குமே அந்த உணர்வு இருக்கிறது கிடையாது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், மே 1 உலக அளவில் தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகிறது. அரசு விடுமுறை கொடுக்கிறது. எப்படி தொழிலாளருடைய உணர்வுகளை மதித்து அரசு விடுமுறை கொடுக்குதோ அதே போல் வணிகர்களுடைய உணர்வுகளையும் மதித்து அரசு விடுமுறை கொடுக்கணும். ஆனால் ஒருபோதும் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இந்த இந்திய அரசாங்கம் இயங்குவதற்கு வரி வசூலை செய்து கொடுக்கிறவர்கள் வணிகர்கள். நீங்கள் எங்களுக்குரிய மரியாதையை ஒரு நாளும் கொடுத்ததில்லை. எப்படி வியாபாரிகிட்ட ஃபைனை போட்டு கொள்ளடிக்கலாம், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இன்கம் டேக்ஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய கார்ப்பரேட் தொழில்களை விட்டுட்டு சின்ன சின்ன வியாபாரி எப்படி கொடுமை பண்ணலான்ற கொடுமை தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதற்காகன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா வந்து ஜனநாயக நாடு என்ற போரில் இருக்கிற ஒரு சர்வாதிகார நாடு. அதுதான் உண்மை. இங்கே கூட்டம் கூட்டி பந்து பண்ணி மறியல் செய்து ஒரு விஷயத்தை பண்ணால் மட்டும்தான் அந்த கோரிக்கை வந்து இங்கே நிறைவேற்றப்படுகிறது காலங்காலமாக ஜனநாயக நாட்டில். இல்லைனா நீங்கள் ஒரு கோரிக்கை எடுத்தால் அந்த மனு வந்து ஒரு அரசு அதிகாரி குப்பை தொட்டிக்கு தான் போகுது. அப்போ நம்ம வியாபாரிகள்கிட்ட என்ன சொல்கிறோம், நீங்கள் ஒரு நாள் வருமானத்தை பார்க்குறீங்க, ஒரு நாள் கடையை திறந்துட்டு மூடிட்டா எங்கே வருமானம் போயிடுமோ அப்படின்னு பார்த்துட்டு உங்களை அடுத்த தலைமுறையோட வணிகத்தை நீங்கள் கெடுக்கிறீர்கள். இப்போ கடை திறந்து வச்சா என்ன அரசாங்கம் என்ன நினைக்கும், இவங்களுக்கு ஒற்றுமையே இல்லைப்பா, மே 5 வணிக தினத்தை கூட இவங்களால் கடையை மூட மாட்டேன்றாங்க. அப்போது அவருடைய ஆதரவு யாருக்கு இருக்கும், ஏற்கனவே கார்ப்பரேட்டுகளுக்கு தான் அரசாங்க ஆதரவு இருக்குது. அப்போது இந்த கோரிக்கையை வந்து ஊடக நண்பர்கள் பொதுமக்களுக்கும் ஒரு வணிகர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். பொதுமக்களும் நீங்கள் கார்ப்பரேட்லாம் ஆதரவு கொடுக்கக்கூடாது. மே 5 லீவுன்னா ஒரு நாள் முன்னாடி போய் எங்கள் கடையில் பொருளை வாங்கிக்கோங்க, ஏன் கார்ப்பரேட் தேடி போகிறீங்க, ஏன் ஒரு நாள் முன்னாடி வாங்கினா என்ன ஆகிருப்போது, ஒன்றுமே ஆக போகுது இல்லை. இப்போ எலெக்ஷன் நடத்துனாங்க, எலெக்ஷன் கமிஷனர் என்ன சொன்னார், எல்லாரும் லீவ் விடணும் அப்படின்னாரு. எல்லா கம்பெனிகளும் லீவ் விட்டாங்க. என் வாழ்க்கையிலே நான் பார்த்ததில்லை, இந்த வருஷம் அத்தனை கடைகளும் விடுமுறை விட்டாங்க. சரியா? ஏற்கனவே சின்ன சின்ன கடைகள்லாம் புருஷன் பொண்டாட்டி மட்டும்தான் கடையில் இருப்பாங்க, ஆனால் அவங்களும் விடுமுறை விட்டாங்க. ஏன்னா பயம், எங்கள் அரசாங்க அதிகாரி நடவடிக்கை எடுக்கிறவங்கன்னு பயம். கடைக்காரன் எதுக்கு லீவ் விடுற எலெக்ஷனுக்கு, 8 மணிக்கு 9 மணிக்கு ஓட்டு போட்டுட்டு வந்து கடையை தவிர உனக்கு தான் மே 5 வணிகர் தினம் நாங்கள் லீவ் விட சொல்லியிருக்கோம்ல. அப்போது பயம் இருந்தால்தான் வியாபாரிகளும் லீவ் விடுறாங்க, அரசும் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறது. அதனால் இந்த வாட்டி மே 5 தயவு செய்து எல்லா வணிகர்களும் லீவ் விடுங்க. அப்படி இல்லைன்னா 20-25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மே 5 கடை திறந்தா கள்ள தூக்கி அடிப்பாங்க, கடையில் மூடுங்க அப்படின்ட்டு. அங்கே இருக்க அந்த ஒரு போல்டான நிர்வாகிங்க, நாங்கள் உங்களுக்காக தானேப்பா போராடுறோம், உங்களுக்காக தானேப்பா மாநாடு நடத்துகிறோம், ஏன் கடை திறந்து வச்சுன்னு கள்ள தூக்கி அடிப்போம். அப்போ அந்த கலாச்சாரத்தை மீண்டும் நாங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா? நாங்கள் எதுக்கு மே 5 லீவ் விட்டு கோயம்புத்தூரில் நாங்கள் மாநாடு நடத்தணும், உங்களுக்காக தான் நடத்தணும். இந்த வாட்டி வணிகர் பாதுகாப்பு மாநாடு உங்கள் கோரிக்கைகளுக்காக தான் நாங்கள் மாநாடு நடத்துகிறோம். ஒரு குறைந்தபட்ச ஒத்துழைப்பு கூட வணிகர்கள் தரலாம் எப்படி, பொதுமக்கள்லாம் தரலன்னா எப்படி? அம்பானியும் அதானியும் இந்த நாட்டில் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கால் மேலே கால் போட்டு நீங்கள் பேசினா பரவாயில்லையா? அப்போது எங்களை மாதிரி சுதேசி வணிகர்களுக்கு யார் ஆதரவு கொடுக்குறது? ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன், இது ரெண்டுமே பிஸ்கெட் பாக்கெட் தான். சரியா? பிளாஸ்டிக் தடை. இந்த உலகத்தில் பிளாஸ்டிக் வந்து ஒரு அழிக்க முடியாத ஒரு பொருள் தடைன்றாங்க. அந்த பிளாஸ்டிக் தடை நீங்கள் என்ன பண்ணணும், பிரிட்டானியா பிஸ்கெட்டுக்கும் பண்ணணும், இதுக்கும் பண்ணணும். நீங்கள் இது வந்து மறுசுழற்சி கூட பண்ண முடியாது. இந்த பிளாஸ்டிக் கவர் வந்து மறுசுழற்சி கூட பண்ண முடியாது. இதையாவது மறுசுழற்சி பண்ணலாம். ஆனால் பன்னாட்டு கம்பெனிகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் அனுமதிக்கிறீங்க. இந்த மாதிரி இதை நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனை ஃபைனை போகிறீங்க. இந்த கோர்ட் வந்து கேஸ் மறுபடியும் நமக்கு திருப்பி ஆயிருக்கு, ஸ்டே ஆயிருக்கு. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சட்டம் திட்டம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பார்க்கணும். பிளாஸ்டிக் தவறு தான், ஆனால் அதை மறுசுழற்சி பண்ணுறதுக்கு 1000 வழி இருக்குது. மதிப்பிற்கிற முன்னாள் முதல் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது பிளாஸ்டிக்கில் தார்ச்சாலை போட்டாங்க, எங்கே போச்சு அந்த திட்டம்? அப்போது இன்றைக்கி இந்த பிளாஸ்டிக் கவர்கள்லாம் சிமெண்ட் ஆலைக்கு எரிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க, இவங்க செலவு பண்ணி மாநகராட்சி. அப்போது இந்த உலகம் முழுக்க பிளாஸ்டிக் தடையா? அப்போ முன்னேறிய ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் எப்படி மறுசுழற்சி செய்கிறாங்களோ அதை தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர ஒரு சைடில் அப்படி ஆதரவு கொடுத்துட்டு ஒரு கண்ணில் சுண்ணாமும் ஒரு கண்ணில் வெண்ணையும் வைக்கக்கூடாது. அதே மாதிரி இது பாருங்கள், கொக்கோ கோலா, பெப்சி, நீங்கள் நிறைய பேர் காட்ட மாட்டீங்க ஊடகங்களில், இருந்தாலும் பரவாயில்ல. இது 10 ரூபா கூல்ட்ரிங்க்ஸ். இந்த 10 ரூபா கூல்ட்ரிங்க்ஸில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுன்னா அந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி என்ன பண்ணுறாரு, கேமரா தூக்கி கடைக்கடையாக போயிடுறாரு. ஓகேங்களா? ஊடகங்களில் பேட்டி கொடுக்குறாரு, இந்த மாதிரி 10 ரூபா கூல்ட்ரிங்க்ஸ் நீங்கள் குடிக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் இந்த சுதேசி உணவு லேசாக மேல் வாங்கி நிறைய அந்நிய நாட்டு குளிர்பானங்கள விற்பனை சரிந்து ஒரு ஃப்ரிட்ஜில் போய் பார்த்தீங்கன்னா கோலி சோடா இருக்கும், இந்த மாதிரி 10 ரூபா கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கும். சரியா?
அப்போ இந்த உணவு கொக்கோ கோலாவில் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, கக்கூஸ் கழுவு, அதாவது கழிவறையை கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுறது கொக்கோ கோலான்னு சொல்கிறாங்க. அப்போ அதை எதிர்த்து என்னைக்காவது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி இப்போ இருக்க ஒரு கேமரா கொண்டு போய் கொக்கோ கோலா அலுவலகத்துலையோ அதுலேயோ போய் பார்த்துருக்காரா? பார்க்கறதே கிடையாது. இவர்களோட டார்கெட் எல்லாம், ஏன்னா இவங்களுக்கெல்லாம், இந்த அதிகாரிகளுக்கெல்லாம், அந்த ஐஏஎஸ் படித்த அதிகாரிகள், ஐபிஎஸ் படித்த அதிகாரிகளுக்கு ஒரு நாளும் வியாபாரிகளோட வழி புரியாது. மாதத்துக்கு 2 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கிடுவாங்க. சரியா? அவங்களுக்கு 30ஆம் தேதியான சம்பளம் கிரெடிட் ஆயிரும். தமிழக அரசு எங்கேயாவது கடன் வாங்கி கொடுத்துரும், மத்திய அரசு எங்கேயாவது கடன் வாங்கி கொடுத்துரும் அவங்களுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு. நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் வேலை செய்தால்தான் எங்களுக்கு சாப்பாடு. சரியா? அப்போது அவங்க இதை மறுபரிசீலனை பண்ணணும். அதே போல் வியாபாரிகளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மே 5 கடையை அடைங்க. ஏதாவது போராட்டம்னா ஒட்டு மொத்தமாக கடையை மூடுங்க. அப்போ தான் இந்த அரசாங்கத்துக்கு பயம் இருக்கும். கொரோனாவில் என்ன மிகப்பெரிய பன்னாட்டு கம்பெனியில் கடையை மூடிட்டு ஓடி போயிட்டான். அப்போ உங்களுக்கு சாப்பாடு போட்டது யார்? உயிரை பணைய வச்சு சாப்பாடு போட்டது யார்? சின்ன சின்ன வியாபாரி தான். அப்போது கூட என்ன போட்டாங்க வியாபாரி மேலே அவதூறு? கொரோனா வந்து கோயம்பேடு வியாபாரிகளால் பரவுதுன்னு போட்டாங்க. உண்மை தானே? கோயம்பேடு வியாபாரியாக கொரோனாவை பரப்புனா அன்னைக்கு கடை சொன்னால் அத்தனை பேர் செத்து போயிருப்பீங்க. அன்னைக்கு எங்கே இருந்தது? அமேசான் எங்கே சப்ளை பண்ணால், ஃப்ளிப்கார்ட் எங்கே சப்ளை பண்ணால், எங்கே ஸ்விக்கி போச்சு, எங்கே ஜொமேட்டோ போயிடுச்சு. சின்ன சின்ன மளிகை கடை திறந்து வச்சுருந்தா அப்போ அவர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதே போல் வியாபாரிகள் சைடில் ஒரு தப்பு இருக்குது. ஒரு உணர்வுமிக்க போராட்டம், ஒரு ஜாதி சங்க தலைவர்களாக இருக்கட்டும், ஒரு கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், எதற்கு எவ்வளோ பெரிய மாநாடுகளை நடத்துனாங்க? தங்களுடைய வலிமையை நிலைநாட்டுவதற்கு. கட்சிகள் 1000 கட்சிகள் இருக்கு, சங்கங்கள் அது மாதிரி இருக்கட்டும், 10 சங்கம் இருக்கட்டும், இயக்கங்கள் வேறனாலும் கொள்கைகள் ஒன்றுதான். இந்த சுதேசி வணிகத்தையும் இந்த மண்ணின் வணிகத்தையும் காப்பாற்றுறதுக்கு ஒருத்தருக்கு பொறுப்பு இருக்கு. அதனால மே 5 தயவு செய்து லீவ் விடுங்க. அதே போல அரசும், நீங்க யாருக்கு ஆட்சி நடத்துறீங்க? இந்த நாட்டு மக்களுக்கு தானே ஆட்சி நடத்துறீங்க. மிகப்பெரிய பன்னாட்டு முதலாளிகளுக்கு இல்லைன்னா டிக்ளேர் பண்ணிருங்க, எங்களுடைய ஆட்சி வந்து பன்னாட்டு முதலாளிகளுக்கான ஆட்சி, நீங்க வந்து என்னைக்குமே அடிமையா இருங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருங்க. நாங்க அடிமையா இருந்துட்டு போவோம். அப்படியே ஜனநாயகம் என்ற பேர்ல ஒரு சர்வாதிகாரத்தை நீங்க திணிக்கிறீங்க. முடிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. எந்த அளவுக்கு இந்த அரசு அதிகாரிகள் அறிவியலிகளா இருக்கிறாங்க நான் சொல்றேன். எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு 29ஆம் தேதி. சரிங்களா? ஜூன் ரிசல்ட் வர வரையும் எலெக்ஷனோட விதிமுறைகள் இன்னும் அமல்ல இருக்கு. அதுக்கப்புறம் நடுவில் எங்களோட கோரிக்கைகளை ஏற்று அந்த பண பரிவர்த்தனை மட்டும் தடுத்தாங்க. ஆனால் இன்னும் அமல்ல இருக்கு. எதுக்கு அமல்ல இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போது ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட எலெக்ஷன்னா, அதனால் நடத்தை விதிமுறை வந்து ஜூன் வரையும் இருக்குது, நீங்கள் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. ஏன்? எதனால்? இதுதான் ஜனநாயகமா? அப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாட்டில் நடத்துங்க, பன்னாட்டு முதலாளிகள் கொடுக்குற சலுகையை எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறேன். தயவு செய்து மே 1 நம்ம ஊரில் தோணலை, எங்கேயோ தோன்றி இந்தியாவில் வியாபித்தது. ஆனால் மே 5 வணிகர் தினம். இந்த மண்ணில் இருக்க வணிகர்களும் போராடுவார்கள், எங்களுக்கான உரிமைகள் கிடைக்க வணிக சமூகமும் போராடும் நாங்கள் சொன்ன நாள். நீங்கள் தான் இதை கொண்டு போய் அடுத்த நாள் சேர்க்கணும். ஹெட்லைன்ஸில் போடுங்க, மே 5 வணிகர் தினம், கடைகள் விடுமுறை, பொதுமக்கள்லாம் ஒரு நாள் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கோங்க, இந்த வணிகர்கள் உங்களை நம்பி தான் இருக்கிறாங்க. ஏன்னா கொரோனா திடீர்னு லாக்டவுன், ஒரு வாரம் லாக்டவுன் போடுவாங்க, நீங்களும் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. 4 நாள் லாக்டவுன் போடுவாங்க. அப்போனே இந்த மக்கள் எல்லாம் செத்தாக போயிட்டாங்க. அதுக்கு தேவையான பொருளை வாங்கி வச்சுட்டாங்க. 4 நாளும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க, 6 நாளும் வாங்கி வச்சுட்டாங்க. ஒரு நாள் முன்னாடி வாங்க மாட்டாங்களா? இப்போ நம்ம வியாபாரிக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா, எங்கே அந்த ஒரு நாள் நம்ம மூடிட்டோம்னா எல்லாருமே ஆன்லைனுக்கு மாறிடுவாங்களோ, டிமார்ட்டுக்கு மாட்டுவாங்களோ, மிகப்பெரிய கடைகளுக்கு மாறுன்ற ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்தை தெளிவிப்பதற்கு தான் இது. நீங்கள் ஒட்டுமொத்தமாக கடைகளை மூடி மே 5னா வந்து இப்படி தான் இருக்கும். நாங்கள் வியாபாரிகள் ஒற்றுமையாக இருக்கும், எங்களுடைய இயக்கங்கள் 2-3 இருக்கும். இருந்தாலும் வணிகன் என்ற போர்வையில் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம். எப்படி கட்சிகள் ஒற்றுமையாக இருக்கின்றதோ, எப்படி சாதி சங்கங்கள் ஒற்றுமையாக இருக்கிறதோ, எப்படி இந்த இயக்கங்கள், இந்துத்துவ இயக்கங்களாகட்டும், இஸ்லாமிய இயக்கங்களாகட்டும் எப்படி ஒற்றுமையாக இருக்காங்களோ, அது போன்ற ஒற்றுமையை காட்டும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து சர்வே பண்ண முடியும். இல்லைனா இன்னும் ஒரு 30 வருஷ காலத்து இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள்லாம் இருந்து இப்படி ஒரு வியாபார சமூகம் இருந்தது அப்படின்றது அகழ்வாராய்ச்சியில் தான் கண்டுபிடிக்கப்படும். தயவு செய்து நாம் வெற்றி பெறணும்னா மே 5 கடையை மூடுங்க. கண்டிப்பாக கடையை மூடலன்னா இன்னும் 4-5 வருடங்களில் எங்களை போன்ற தீவிரமாக சுதேசி கொள்கைகளை முன்னெடுப்பவர்கள் வன்முறையை கையில் எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கட்சி மாநாடு நடத்துது, போலீஸ்காரர்களே கடையை மூடுன்றாங்க. ஏன் கடையை மூடுன்றாங்க? கட்டுப்படுத்த முடியாத வன்முறையை. உண்மை அதுதானே? அது ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், ஆளுகின்ற கட்சியாக யாராக இருக்கட்டும், கடையை மூடுறாங்களா இல்லையா? பயத்தில் கடையை மூடுறியா இல்லையா? ஒரு வியாபாரி போய், ஒரு வியாபார சங்கம் போய் கேலண்டர் கொடுத்தா 100 ரூபா 200 ரூபா கொடுக்குறது எவ்வளோ யோசிக்கிற? ஒரு மாநாட்டுக்கு போய் வசூல் போனால் யோசிக்கிற? ஒரு அரசியல் கட்சி வந்து நீட்டினா, அதாவது இல்லாத கோயிலுக்கு, நல்லா தெரிஞ்சுங்க, கும்பகோணத்தில் ஒரு கோயிலே கட்டல, இல்லாத கோயிலுக்கு 50,000 ரூபா டொனேஷன் கேட்குறானுங்க. அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு. போதைனாலும் தினம்
வணிகர்கள் தாக்கப்படுறாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, பஸ் கண்டக்டர் இழுத்து போட்டு அடிக்கிறான், போலீஸ்காரனை இழுத்து போட்டு அடிக்கிறான். அதானே போதை கலாச்சாரம். போதை அடிச்சோன்னு ஃபஸ்ட்டு எங்கே வரும்? வியாபாரிகிட்ட தான் வருவான். அங்கே வாட்டர் பாட்டில் வாங்க, காசு தர மாட்டான். கேட்டானா பாட்டில் உடைப்பான். 1980களில் எதற்காக வியாபார சங்கங்கள் தோன்றியதோ இதுக்காக தான் தோன்றியது, ஒரு பாதுகாப்புக்காக தான் தோன்றியது. மீண்டும் அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். சரியா? ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்த 35 வருடங்களாக நாங்கள் கட்டி காப்பாற்றிருக்கோம். ரவுடிகள்னால் வியாபாரிகளுக்கு மேலே ஒரு பயம் வரும்ப்பா, அங்கே போனான்னா ஒரு 50 பேர் வருவான்ப்பா அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி அந்த பயம் விட்டு போச்சு. முழுக்க காரணம் வியாபாரிகள் ஆகிய நீங்கள் தான். கடை அடைங்க, உங்கள் ஒற்றுமையை காட்டுங்க. ரவுடி வந்தால் அவன் அடித்தா நம்ம திருப்பி அடிப்போம். அந்த ரவுடி வந்தானா ஒரு 30 பேர் பின்னாடி வரான்னு சொல்லிட்டு தானே அரசு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. இன்றைக்கி போலீஸ் அடித்து அந்த கஞ்சா வியாபாரி மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? பஸ்ஸில் கும்பகோணத்தில் இழுத்து போட்டு அடித்து அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அப்போ குடித்தா கஞ்சா அடித்தா என்ன பண்ணலாம் அப்படின்றத அரசும் ஏற்றுக்கொள்கிறது. அதான உண்மை. அப்போது இது பண்ணலான்னா விரைவில் அனைத்து வியாபாரம் தாக்கப்படுவீர்கள். எங்களை போன்ற அமைப்புகள் இல்லை என்றால் நீங்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயமா நீங்கள் மாறிடுவீங்க. எப்படி வெயிலில் ஐஸ்கிரீம் கரையுதோ அந்த மாதிரி வணிக சமூகமே கரைஞ்சு போயிடும். அதனால் மே 5 லீவ் தான் உங்களுக்கு ஒரே விஷயம். நான் இதை எச்சரிக்கையாகவும் சொல்லிடுறேன். அத்தனை வணிக சமூகத்தும் இதை நான் ஒரு எச்சரிக்கையாக சொல்லிடுறேன். இந்த வணிக சமூகம் காக்கப்பட வேண்டும் என்றால் நாம் ஒற்றுமை நிலைநாட்டப்பட வேண்டும். நீங்கள் எந்த அமைப்பில் வேணா இருந்துங்க, என்னவா இருந்துங்க, அன்றைக்கி ஒரு நாள் லீவ் விடுங்க. வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம். அனைவருக்கும் நன்றி. சரிம்மா. அதாவது நீங்கள் சொல்கிறது சரிதான். கால மாற்றத்தம் சில விஷயங்களை இது பண்ணலாம். அப்போ அதே தான் மக்களும் சொல்கிறாங்க. ஆன்லைன் வணிகம் இன்றைக்கி வந்து காலம் மாறிச்சு, உலகமயமாக்கல் ஆயிடுச்சு, அதனால் அதுக்கு மாறிட்டு அதில் என்ன தப்புன்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம்னு சேர்த்திங்கன்னா, இன்றைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. வியாபாரிகள் மட்டும் இல்லை, எல்லாருமே. ஏன் காலமடந்து அவங்க பண்ணுறாங்க? அப்போது நம்ம கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் இந்த போராட்டத்தை முன்னேற்றத்தால் தான் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். இப்போ நம்ம வந்து இந்த ஆன்லைன் வணிகத்தையும் கார்பரேட் வந்து ஏன் எதிர்ன்னு கேட்டிங்கன்னா, ஒரு போட்டின்றது வந்து ஒரு முறையான போட்டியாக இருக்கணுமா? சரிங்களா? இப்போ நீங்களும் நானும் ஒரே துறையில் போட்டி போடுறோம்னா, ஒரே திறமை இருக்குன்னா, அப்போது நமக்கான அளவுகள் வந்து சமமாக இருக்க வேண்டும். சரியா? இப்போது ஒரு கடையில் ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் எடுத்துங்க, ஒரு 250 ரூபா விற்கிறோம்னா விநியோகஸ்தர் எங்களுக்கு வந்து ஒரு 230 ரூபாய்க்கு தருவார். நம்ம ஒரு 20 ரூபா லாபம் வச்சுருப்போம். அதே விஷயத்தை மிகப்பெரிய கார்பரேட்டுக்கும் ஆன்லைனுக்கு கொடுத்தா ஓகே. ஆனால் அந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் 200 ரூபாய்க்கு அமேசானில் கிடைக்கும், 210 ரூபாய்க்கு டிமார்ட்டில் கிடைக்கும். அப்போது நாம் இதை தான் கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறோம். போட்டி நாங்களும் உலகமய மக்களோட போட்டி போட தயார். சரியா? அப்போது இதை யார் கட்டுப்படுத்தணும்? அரசு தானே கட்டுப்படுத்தணும். சரியா? அரசு தானே இதை பார்க்கணும். எங்கேயோ இருக்கிற ஜெஃப் பெசோஸ் வாழ்றதுக்காக இங்கே இந்தியாவில் இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். அம்பானிக்கு ஏற்கனவே பல லட்சம் கோடி சொத்து இருக்குது. 1000 கோடி கொடுத்து திருமணம் பண்ணி வைக்கிறாரு, அதாவது நிச்சயதார்த்தம் பண்ணி வைக்கிறாரு மகனுக்கு. அவர் வாழ்றதுக்காக நாங்களாம் இருக்கிறோம் இங்கே. அப்போ எங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும் தான் கேட்குறோம். அப்போ இதை யார் தான் கண்ட்ரோல் பண்ணுறது? அப்போ இந்த ஒரு விஷயத்தை மேலே இருக்க வியாபாரிகள் அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. எங்களை போன்ற சிறு வியாபாரிகள் அதை பற்றி யோசிப்பாங்க. அதனால் எத்தனை காலம், அதை முதல்ல சொல்லிட்டேன், இந்தியான்றது ஜனநாயக போர்வில் இருக்க சர்வாதிகார நாடு. இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் சிறு சிறு போராட்டங்களும் ஆர்டரும் பண்ணால் மட்டும்தான் எங்கள் குரல் அவங்களுக்கு கேட்கணும்னு சொல்கிறோம். அதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க கேட்குறோம். இல்லை, நாங்களே வியாபார சங்கம் தான், தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை. அதாவது 41வது வணிக நிறுவனத்தில் 1981 எங்கள் தலைவர் ஆரம்பிச்சதாங்க அந்த சங்கம். அதுலேருந்து வெளில வந்தவங்க தான் இன்றைக்கி இருக்க அந்த சங்க தலைவர்கள். ஆமாம், அதனால் மாநாடு வந்து ஒரு 2-3 மாநாடு நடத்துகிறோம். எங்களுடைய மாநாடு கோயம்புத்தூரில் நடத்துகிறோம். நாம் என்ன சொல்கிறோம்னா, எத்தனையோ இயக்கத்தில் நீங்கள் இருந்துங்க, ஆனால் கடையில் லீவு. நம்மளோட கொள்கை சுதேசி கொள்கை, அதை காப்பாற்றணும். உங்களுக்கு காப்பாற்றணும், கடையில் லீவ் விடுங்க, அவ்வளோ. மாநாட்டுக்கு நாங்கள் இந்த வாட்டி யாரையுமே கூப்பிடல. போன முறை வந்து நாங்கள் மாநாடுக்கு சென்னை விஜிபியில் நடந்தோம். மதிப்பிற்குரிய அதிமுகவோட எதிர்கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்த மாநாடு நடத்தியிருந்தோம். அவங்கள்ட்ட ஒரு குறைந்தபட்ச கோரிக்கை நாங்கள் வச்சுருந்தோம். உங்களோட தேர்தல் அறிக்கையிலாவது வியாபாரிகளுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவும் கொடுக்கல, திமுகவும் கொடுக்கல, மத்தியில் ஆடுற பாஜகவும் கொடுக்கல, காங்கிரஸும் கொடுக்கல. யாருமே இந்த வணிக சமூகத்தை கன்சிடரே பண்ணல. நீங்கள் வேணால் அந்த தேர்தல் அறிக்கை எடுத்து பாருங்கள், ஒரு வரி பண்ணி. அதனால் இனிமேல் எங்களுக்கு நாங்களே தான், நாங்கள் யாரையும் கூட போகிறதில்ல. எங்களுக்கு எங்களுடைய வெற்றி பெற்ற வணிகர்களில் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு நாங்கள் பண்ணிக்கிறோம். ஆனால் இன்னும் வருங்காலத்தில் இந்த வணிக சக்தி எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி, இப்போ தலித் ஒரு மிகப்பெரிய சக்தியாக வராங்க, வன்னியர்கள் ஒரு மிகப்பெரிய சக்தியாக வராங்க. எப்படி இந்த சாதி சங்கங்கள்லாம் எப்படி அரசு பயப்படுது, ஒரு எலெக்ஷனில் கூப்பிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சீட்டு பேரம் பேசுகிறாங்க. அது போன்ற ஒரு சக்தியாக வந்தால் தான் உங்களை மதிக்கும் இந்த உலகம் அப்படின்ற ஒரு கான்செப்டோடு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அதனால் எங்களுக்கு நாங்கள் தான், ஏன்னா உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயகவாதி வியாபாரி தான். நாங்கள் ஒரு நாளும் ஜாதி பார்த்ததில்லை, மதம் பார்த்ததில்லை. அதெல்லாம் பார்க்காதனால தான் எங்களை தூக்கி போட்டு இந்த அரசாங்கம், மத்திய அரசு, மாநில அரசு மிதிக்குதான்னு எங்களுக்கு தெரியல. அதனால் அதை நோக்கி தான் இருப்போம். இனிமேல் எங்களுக்கு யாருமே சீஃப் கெஸ்ட் கிடையாது, எங்களுக்கு நாங்களே.
அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் பாருங்க. நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எங்களுடைய சுதேசி கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிப்போம், உள்நாட்டு பொருட்களை வாங்குவோம், அதுதான். ஆனால் ஒரு வியாபாரி என்னும்போது அனைத்து பொருட்களையும் வாங்கி பொதுமக்கள்கிட்ட சேர்க்கிறது தான் ஒரு வணிகரோட கடமை, ஒரு வியாபாரியோட கடமை. அப்போது ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பொருளை கேட்கும்போது, இப்போ கொக்கோ கோலா ஏதோ பிராண்ட் சம்திங் ஒரு அந்நிய நாட்டு பொருளை கேட்கும்போது அந்த வியாபாரி கொடுக்காமல் இருக்க முடியாது. அப்போது இந்த விழிப்புணர்வை நாங்கள் மக்கள்கிட்ட தொடர்ந்து ஏற்படுத்துகிறோம். வியாபாரிகிட்ட என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தன் வந்து ஒரு சோடா கேட்குறேன்னா, ஆனால் கொக்கோ கோலாக்கு பதில் நீங்கள் வேறு நம்ம ஊர் பிராண்டை கொடுங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கோம், காலங்காலமாக ஏற்படுத்திட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் எந்த பொருளுமே நீங்கள் விற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியாபாரியை பேன் பண்ணால் அதோட விளைவு பக்க விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே கிடைக்காத சின்ன கடையில் கிடைக்காத பொருட்கள் வந்து இங்கே ஆப்ஷன் என்ன பரவாயில்ல, ஆப்ஷன் இருக்குது. ரிலையன்ஸில் விற்பான், டிமார்ட்டில் விற்பான், ஆன்லைனில் விற்பான், சரிங்களா? அதனால் அந்த விழிப்புணர்வை மக்களை நோக்கி நம்ம செலுத்திட்டு இருக்கோம், வியாபாரத்தை சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் இன்னும் ஒரு பெரிய விஷயம் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த பீட்டா அமைப்பு எந்த அளவுக்கு அதை தடுக்க முனைத்ததுன்றதுனால நம்ம உள்ளூருடைய கலாச்சாரத்தை முடக்க அந்நிய நாட்டு சக்திகள் இது ஆதரவு தரதுனால தான் இது ஒரு பூமாயிடுச்சு. இளைஞர்கள்ட்ட தான் வந்தது, எங்ககிட்ட வரல. நாங்கள் வந்து காலங்காலமாக போவோம், இளைஞர்கள் தான் அதை பண்ணாங்க. ஆனால் அது என்ன ஒரு மாதம் இருந்தது, மறுபடியும் இந்த பீட்சா பர்கர் கோக் குடிக்கிற கலாச்சாரம் மறுபடியும் பெருகிடுச்சு. அதை வந்து நாங்கள் விதைத்து கொண்டு தான் தொடர்ந்து சுதேசி கொள்கை மூலம் விதைத்து கொண்டு தான் இருக்கிறோம். நாங்கள் எங்கள் நிறுவனம் யாருமே அந்நிய நாட்டு குளிர்பானங்களை குடிக்கிறது கிடையாது, அந்நிய நாட்டு தண்ணியை கூட நாங்கள் குடிக்க மாட்டோம், சரிங்களா? அந்தளவு எங்கள் கொள்கை பிடிப்போடு நாங்கள் இருக்கோம். அதை வந்து அனைவருக்கும் நாங்கள் பதிவு வச்சுட்டு தான் இருக்கோம். அப்போ ஊடகங்கள் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது கிடையாது, சரிங்களா? ஒரு கொக்கோ கோலா கிடைக்கிற விளம்பரம் ஒரு சின்ன கம்பெனி கிடைக்கிறது இல்லை, சரியா? இல்லைன்னா மக்களுக்கு நீங்கள் ஆப்ஷன் இருக்குல்ல, எந்த அளவுக்கு மக்கள் மனசில் பதிய வைக்கப்படுகிறது. சுதேசி கொள்கை யார் மக்கள், ஒரு கிரிக்கெட் வீரரோ ஒரு நடிகரோ வந்து மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் நடிக்கிறாங்க. சுதேசி கொள்கையை யார் கொண்டு வரா, சரிங்களா? அதை நம்ம தொடர்ந்து முன்னெடுத்துட்டு இருக்கோம். அரசும் அதை சொல்கிறாங்க, எப்படி மேக் இன் இந்தியான்னு பிரதமர் சொல்கிறாரோ அதே போல் பை ஃப்ரம் இந்தியன் ஷாப்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் சொல்ல மாட்டேங்கிறேன். சொன்னாலே இதெல்லாம் வந்துடும். மேக் இன் இந்தியா, பை ஃப்ரம் இந்தியன் ஷாப், அது எங்களுடைய கொள்கை.